வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி JDO ப்ரிப்பரேஷனில் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது நம்ம டவுன் பிளானிங் அத்தாரிட்டி இதெல்லாம் டிராஃப்ட்ஸ்மேன் அது மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்லேயும் பிடபிள்யூடிலையும் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதில் இருக்கிற சர்வேயிங், அதாவது நம்ம 2019 கொஷின்லேயும் 2012 கொஷின்லேயும் சர்வேலேருந்து என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 10 மாடியூல் இருக்குது. நம்ம வந்து நீ ஃபஸ்ட்டு வீடியோவை சர்வே பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா சர்வேயிங் வீடியோஸில் மட்டும் சர்வேயிங் மாடியூலில் மட்டும்தான் சர்வேயிங் இதுவும் சிங்கிள் டாப்பிக்காக இருக்குது. மற்ற டாபிக்ஸில் எல்லாமே மாடியூலில் பார்த்திங்கன்னா 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் இருந்து 25 கொஷின் கேட்டிருக்காங்க 2019 மட்டுமே. ஸோ 2019, 2012 இதில் ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 45 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 45 கொஷின்ஸையும் நம்ம வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் சுற்றி இருக்கிற டாபிக்ஸையும் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். நம்ம சர்வே கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை பார்க்குறவங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வந்து JDO ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம் TNPSC SSC JE ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், த சர்வேஸ் ஆர் டு ஃபிக்ஸ் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி டிராஃப்ட்ஸ்மேன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் 2019 வந்து கேட்டது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங்கில் தான் கேட்டிருக்காங்க. அதே இப்போ நம்ம அடுத்து கேட்க போகிற கோடும் இதே கோடில் தான் கேட்க போகிறாங்க, 299 கோடு. ஸோ இந்த 299 கோடில் சர்வேயில் வந்து அந்த கொஷின் நம்பரோடு உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் பிரிண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ த சர்வேஸ் ஆர் டு ஃபிக்ஸ் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. ஸோ பவுண்ட்ரிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி அப்படின்னாலே வந்து இந்த கடஸ்ட்ரல் சர்வேஸ் தான். ஸோ கடஸ்ட்ரல் சர்வேஸுங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சர்வே டேக்கன் டு ஃபிக்ஸ் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ். ஒவ்வொரு வில்லேஜோட பவுண்ட்ரி இதை பற்றி நம்ம பார்க்குறது தான் முனிசிபாலிட்டிஸ், தட் இஸ் கடஸ்ட்ரல் சர்வே. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் லேண்ட் சர்வேயிங் பார்க்க போகிறோம். லேண்ட் சர்வேயிங்கில் வந்து இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ டோப்போகிராஃபிக்கல் சர்வே அது வந்து நேச்சுரல் ஃபீச்சர்ஸ்க்கு, கடஸ்ட்ரல் சர்வே வந்து பவுண்ட்ரிஸ்க்கு, சிட்டி சர்வே வந்து ஸ்ட்ரீட்ஸ், அந்த வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், சிவேஜ் சிஸ்டம் பற்றி பார்க்குறதுக்கு, இன்ஜினியரிங் சர்வேங்கிறது டோட்டல் கலெக்டட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரோட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ரயில்வே லைன்ஸ் அதை பற்றி பார்க்குறது. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து கண்டக்டட் டு லொக்கேட் ரிலிக்ஸ் ஆஃப் ஆன்டிக்விட்டி சிவிலைசேஷன், டெம்பிள்ஸ் இதை பற்றி படிக்கிறது. மிலிட்ரி சர்வேங்கிறது மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸ் உள்ள அப்ளிகேஷன்ஸ் உள்ள சர்வேஸ், அதுக்கு பிரிட்ஜஸ், மிலிட்ரி பார்டர் ரோட்ஸ் இதை பற்றி சர்வே பண்ணுறது, சப்வேஸ் இதை பற்றி சர்வே பண்ணுறது தான் மிலிட்ரி சர்வே. ஸோ அடுத்த கொஷின் வந்து த ஷேப் ஆஃப் த வெர்டிக்கல் கர்வ்ஸ் ஆர் யூஸ்வலி ஆர் பேரபோலிக். ஸோ வெர்டிக்கல் கர்வ் அப்படிங்கிறது ரோடில் ஹைவேஸில் சொல்கிறாங்க. ஸோ ஹைவேல வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஹரிசாண்டல் கர்வ், வெர்டிக்கல் கர்வ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதில் வெர்டிக்கல் கர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் கர்வாக போட மாட்டாங்க. ஏன்னா சர்க்குலர் கர்வ்னால் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வெர்டிக்கல் கர்வ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேரபோலிக்கில் 100% வந்து பேரபோலிக்கில் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரியும் வெர்டிக்கல் அலைன்மெண்ட். இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இப்போ சர்க்குலர் கர்வாக தான் யோசிச்சு பாருங்களேன், இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பஸ் வந்து எப்படி போக முடியாது, பிரிட்ஜில் எப்படிலாம் போக முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பிரிட்ஜை பார்த்தாலே தெரியும், பிரிட்ஜே வந்து என்னது ஒரு பேரபோலிக் ப்ரொஃபைல் தான். ஸோ தெர் இஸ் வெர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் intersection and a point of curve, point of tangent. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் அ வெர்டிக்கல் கர்வ். ஸோ இது சம்மிட் கர்வ், இது வந்து வேலி கர்வ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் தியோர்லைட் த வெர்னியர் இன் வெர்டிக்கல் ஸ்கேல் இஸ் ஃபிக்ஸட். ஸோ நமக்கு தெரியும் வெர்னியர் தியோர்லைட்டில் வந்து வெர்னியர் பிளேட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். கிராஜுவேஷன் ஸ்கேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து வெர்னியர் ஸ்கேல், கிராஜுவேஷன் ஸ்கேல் வந்து ரொட்டேட் ஆகும், இந்த டெலஸ்கோப்போடு சேர்த்து ரொட்டேட் ஆகும். அடுத்து இன் சர்வேயர் காம்பஸ் த கிராஜுவேஷன்ஸ் ஆர் லைஸ் இன் ரெடியூஸ் பேரிங் சிஸ்டம். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சர்வேயர் காம்பஸில் வந்து ரெடியூஸ் பேரிங் சிஸ்டமில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், சர்வேயர் காம்பஸ் ஹேவிங் 4 குவாட்ரண்ட்ஸ் ரெடியூஸ் பேரிங்கில் இருக்கும். ஸோ இமேஜ் பாருங்கள், இது வந்து ரெடியூஸ் பேரிங் சிஸ்டம் இன் சர்வேயர் காம்பஸ். இது வந்து ரெடியூஸ் பேரிங் சிஸ்டம், இது ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம். ஸோ இதோட வீடியோஸ் வந்து லிங்க்கில் போடுறோம். ஸோ இதுக்கு நம்ம சர்வே பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. ஸோ இந்த கொஷின் ஒவ்வொரு கொஷின் அப்பயும் இந்த கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஒவ்வொரு டாபிக் இதில் இருக்க டாப்பிக்கோட லிங்க்கெல்லாம் வந்து இதில் லிங்க் வந்து அதில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இது பேரிங்ஸ் ஆஃப் AB north 40 degree east and bearing BC south 70 degree east, then angle எவ்வளோ அப்படிங்கன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஏபியோட பியரிங் வந்து நார்த் 40 டிகிரி ஈஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிசியோட பியரிங் வந்து சவுத் 70 டிகிரி ஈஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆங்கிள் ஏபிசி கேட்குறாங்க. ஸோ ஏபியோட பியரிங் வந்து நார்த் 40 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு, அதாவது ரெடியூஸ் பியரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏல வந்து சின்னதாக வந்து இந்த மாதிரி மெரிடியன் போட்டுக்கோங்க. இது வந்து ஏ. நார்த் 40 டிகிரி ஈஸ்ட்னால் இப்படி எழுதிக்கோங்க. ஸோ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு 40 டிகிரி ஈஸ்ட்டு. அடுத்து பிசி வந்து சவுத் 70 டிகிரி ஈஸ்ட். ஸோ சவுத்து 70 டிகிரி ஈஸ்ட்னால் இந்த மாதிரி வரும். சவுத்து, இது வந்து சவுத்து, இதிலேருந்து 70 டிகிரி இந்த பக்கம் பார்க்கணும். ஸோ இதுதான் பிசி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போகும்போது நமக்கு என்ன தேவை? இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் நமக்கு தேவை. ஸோ இது வந்து 40 டிகிரி. ஸோ நமக்கு ஆங்கிள் ஏபிசிக்கு ஃபார்முலா என்னதுன்னா பேக் பியரிங் ஆஃப் ஏபி மைனஸ் 4 பியரிங் ஆஃப் பிசி. ஒரு ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி லைனோட 4 பியரிங்கும், அதுக்கு அடுத்த லைனோட முன்னாடி லைனோட பேக் பியரிங்கும், அதுக்கு அடுத்த லைனோட 4 பியரிங்கும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பேக் பியரிங் ஆஃப் ஏபி என்னது? இது 40. அப்போ இதோட பேக் பியரிங் என்ன வரும்? 180. சரிங்களா? ஸோ இதுலேருந்து 180லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஸோ 40யோட கம்மியாக இருக்கிறனால 180 ப்ளஸ் 40. ஸோ 180 ப்ளஸ் 40 டிகிரி மைனஸ் 4 பியரிங் ஆஃப் பிசி. பிசியோட 4 பியரிங் என்னது? நமக்கு சவுத் 70 டிகிரி ஈஸ்ட். இது வந்து 70 டிகிரினா இந்த ஆங்கிள், அது ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ நம்ம தனியாக வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. சவுத் 70 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? 110 டிகிரி. அப்போ 220 டிகிரி மைனஸ் 110 டிகிரி is equal to 110 degree is the answer. The horizontal distance between point of curve to point of tangent is called length of the long chord. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து horizontal distance between point of curve and point of tangent. இதான் பார்த்தீங்கன்னா long chord. ஸோ இதான் வந்து chord of a curve. சர்க்கிளுக்கு வந்து chord அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதான் வந்து chord. அடுத்து in offset from long chord method the ordinate at a distance x from the midpoint of the long chord is expressed by the relation. ஸோ இதான் வந்து long chord method கூடிய ஃபார்முலா OX = root of r square minus x square minus r minus o naught. So this is the formula. அடுத்து the following sides are taken on a turning point. ஸோ ஃபாலோயிங் சைட்ஸ் நம்ம லெவலிங்கில் வந்து டேர்னிங் பாயிண்டில் வந்து 4 சைட் அண்ட் பேக் சைட் ரெண்டுமே எடுப்போம். 4 சைட்டுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சர்வே 5-6 பாயிண்ட் எடுத்தோம்னா அது லாஸ்ட் பாயிண்ட் எடுக்கலாம், அது 4 சைட்டு. அதுக்கடுத்து அடுத்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணுறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள பார்க்குறது வந்து பேக் சைட்டு. ஸோ இதான் வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் அந்த லெவலிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக ஐடியா கிடைக்கும். அடுத்து ஃபோட்டோகிராமெட்டிக் இமேஜஸ் இஸ் மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங். ஃபோட்டோகிராமெட்ரினாலே 2 dimensional வியூ தான், பட் நம்ம 3 dimensional ஆப்ஜெக்டை ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி. அடுத்து the process of turning the telescope in a vertical plane through 180 degree above the train axis is known as transiting. ஸோ இந்த மாதிரி டெலஸ்கோப்பை இந்த ஆங்கிளில் இப்படி திருப்புறோம்ல, இப்படி சுற்றுறோம்ல, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா transiting. ஸோ இந்த மாதிரி சுற்றுறது பேர் swinging. அடுத்து a tachymeter fitted with an analytical lens, then the value of additive constant is 0. ஸோ நமக்கு additive constant வேல்யூ தெரியும். analytical lens யூஸ் பண்ணோன்னா additive constant வந்து 0. ஸோ analytical lensோட யூஸே வந்து நம்ம additive constant 0 ஆகிறது தான் மெயின் யூஸ். As per IS recommendation, the length of the each link is 30 meter. In 30 meter chain is 20 centimeter. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்து the survey used for determining the points of strategic importance is known as military survey. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து in chain handles are connected to the link by swivel joint. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து swivel joint. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃபுல் டைரெக்ஷன்லேயே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் 360 டிகிரிக்கும். அதான் வந்து swivel joint. அடுத்து in single plane method the chosen instrument station at A is higher than B. Then the horizontal distance between instrument station A to staff station is calculated by.
ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. அந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ d tan alpha 2. ஸோ இந்த லெட்டர்ஸ் மட்டும் இதில் கொஞ்சம் ஃபார்முலா மாதிரி இருக்குது. b tan alpha 2 மைனஸ் hd. இதான் வந்து ஸ்மால் டின்னு அங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த d வந்து ஸ்மால் d, இங்கே வந்து bன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே hd வந்து s, இங்கே வந்து sன்னு கொடுத்துருக்காங்க. இது hd. hdங்கிறது ரெண்டு ஹைட் ஆஃப் காலிமேஷன் டிஃபரன்ஸ் தான் hd. இது வந்து சிங்கிள் பிளேன் மெத்தட். ஸோ இதில் வந்து ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஸ்டாப் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அன்னோன் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து அட் இன்வெர்ட் டேப் அந்த மெட்டல் அலாய் யூஸ்டு வந்து நிக்கல் அண்ட் ஸ்டீல். The bearing of the line measured eastward or westward from north or south, whichever is nearer is called. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற பியரிங்கோட மெஷர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பியரிங். ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங், ரெடியூஸ் பியரிங் பற்றி நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஒரு வீடியோ இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை பாருங்கள். ஸோ இது இன்வெர்ட் டைப்பு. The distance between two station P and Q is 200 meter, whereas the difference in elevation is 2 meter. Hence the horizontal distance between P and Q is between P and Q. The straight distance between P and Q is 200 meter and height difference வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போங்கும்போது நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஹைபாட்னஸ் ஃபார்முலா, இந்த ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் 2 மீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் இஸ் 200 மீட்டர். நம்ம ஹரிசானல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இதை வச்சு என்ன பண்ணலாம், ஹரிசானல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு √200 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டோன்னா இந்த வேல்யூ கிடச்சிடும். தட் இஸ் 199.99 மீட்டர். Isogonic line is a line drawn through the point of same declination. மேக்னெட்டிக் டெக்லினேஷன் இருக்குல்ல காம்பஸ் சர்விங்கில், அந்த காம்பஸ் சர்விங்கில் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஒரே டெக்லினேஷன்லாம் இருக்கும்ல, அந்த இதாக போகிறது பார்த்திங்கன்னா ஐசோகோனிக் லைன். இஃப் இட் இஸ் ஜீரோ லைனில் இருந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா அகோனிக் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இப்போ 0 டிகிரி டிக்ளினேஷன் உள்ள லைனாக சேர்த்துட்டு போனால் அது அகோனிக் லைன். ஒரே வேல்யூ 0 தவிர மற்ற வேல்யூஸ் இருந்ததுன்னா அது ஐசோகோனிக் லைன். So the combined correction for curvature and refraction for 1.29 km is, so the formula பார்த்தீங்கன்னா தெரியும். Combined correction for curvature and refraction for distance d is equal to 1.29 km. ஸோ நமக்கு தெரியும் combined correction formula வந்து 0.0673 d square அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு இந்த d squareல 1.29 substitute பண்ணோம் அப்படின்னா we will get 0.1199, that is 0.112 meter. So option B தான் வந்து கரெக்டான ஆன்சர். In a survey it was recorded that sigma rise equal to 0, then the ground is continuously falling. ஸோ இதான் வந்து continuously falling ground. ஸோ இதோட ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தடில் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். Tachymetry is best suited where chaining is impossible. ஸோ நம்ம செயினிங் எங்கே பண்ண முடியாதோ அங்கே தான் நம்ம டைக்கோமீட்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மற்ற 3 ரீசன்ஸை விட இதுதான் முக்கியமான ரீசன். நம்ம செயினிங் டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாத இடத்துல தான் டைக்கோமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Which are the following method of contouring is more suitable for railway and route survey? So it is cross section method. ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ this is known as cross section method. For narrow strips இருக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். Closed contour with a lower value inside it indicates a depression. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். வேல்யூ வந்து வெளியிலேருந்து இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே வர்றது தான் டிப்ரெஷன். இன் லெவலிங் ஒர்க் வித் டம்பி லெவல் அண்ட் வுட்டன் ஸ்டாஃப் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன் வித் லீஸ்ட் கவுண்ட். ஸோ லெவலிங் ஸ்டாஃபோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு தெரியும், 5 mm. தட் இஸ் ஒரு ஸ்ட்ரிப்போட வேல்யூ வந்து 0.005 மீட்டர். ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து 0.005 மீட்டர், 5 mm. ஸோ இதோட லெவலிங் ஸ்டாஃப் ரீடிங் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கிராஜுவேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க், இந்த வீடியோ ஸ்க்ரால் ஆகிற லிங்க்கில் பாருங்கள். ஸோ ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் இஸ் அடாப்டட் வென் டேஸ் இஸ் என்கவுண்டர், ஏ ஹில்லாக் இஸ் என்கவுண்டர். ஸோ ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஹில் வந்ததுனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் பண்ண வேண்டியிருக்கும். The last staff reading in any setup of the instrument and indicates shifting the instrument is foresight. ஸோ ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் எடுக்கிற இதுதான் பார்த்தீங்கன்னா foresight. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் L1 இருக்குது, L2க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த D பாயிண்ட், இந்த வேல்யூ எடுக்கிறோம்ல, இதுதான் foresight. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோம்ல, இதுதான் பேக் சைட். The vertical distance between any two consecutive contour is known as contour interval. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ 1020 1000 இருக்குல்ல, ஸோ இந்த 20 தான் பார்த்தீங்கன்னா contour interval. இந்த 1040க்கும் 1020க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 20 மீட்டர் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் contour interval.
அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் 1 into 2500. ஸோ இதை வந்து மெட்ரிக்கில் மாற்றும்போது சென்டிமீட்டர் நீங்கள் வரணும், அப்போ 100ஆல் டிவைட் பண்ணணும், அப்போ 1 in 25. ஃபார் a closed traverse the sum of internal angle. ஸோ நமக்கு இது ஃபார்முலா தெரியும். sum of internal angles is equal to 2n minus 4 into right angles. For the computation of area of irregular planes, which rule is most accurate? Simpson rule. ஸோ ட்ரெபிசைடல் ரூலோட சிம்சன் ரூல் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட்டாக நமக்கு. ஸோ இந்த கான்டூர் பிளான் எதை சொல்லுது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ டிப்ரெஷன் வேல்யூ வந்து இந்த மாதிரி இன்சைடாக குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அது டிப்ரெஷன். அடுத்தது பேக் பேரிங் ஆஃப் லைன் ஹேவிங் 4 bearing ஆஃப் சவுத் 12 degree 24 minutes ஈஸ்ட் வில் பி 4 bearing நார்த் 12 degree 24 minutes வெஸ்ட். ஸோ சவுத் 12 degree 24 minutes ஈஸ்ட்டு. ஸோ 12 degree சவுத்தில் இருந்து 12 degree இந்த பக்கம் வரணும். அப்போ 12 degree 24 minutes ஈஸ்ட் சைடு. அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, இதுக்கு பேக் பேரிங் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இந்த ஆங்கிள்னால் இது வந்து இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மெரிடியனில் இருக்குது, நார்த் வெஸ்ட் மெரிடியனில் இருக்குது. ஸோ ஆன்சர் வில் பி நார்த் 12 degree, அதே ஆங்கிள் தான் வெஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் வரும். ஏ டைலைன் இன் செயின் சர்வேயிங். ஸோ டைலைனோட பர்பஸ் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் திஸ் செக் த அக்யூரசி, சர்வே தி லொகேட் இன்டீரியர் டீட்டெயில், ஃபிக்ஸஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஆல் அதர் லைன். இந்த மாதிரி தான் இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது, கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்டீரியர் டீட்டெயில் எடுக்கிறது தான் டை லைன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது செக் லைன், இது பேஸ் லைன், இது மெயின் சர்வே லைன், இந்த மாதிரி இருக்கிறது. The error in measured length due to the sag of a chain or tape is known as positive error. sag இருந்ததுனாலே அது வந்து பாசிட்டிவ் எரர் தான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மெஷர் பண்ணோட லென்த்தோட நம்ம மெஷர் பண்ண லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 20 மீட்டருக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், 22 மெஷர் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது அப்போ கரெக்ஷன் வந்து என்ன, எரர் வந்து பாசிட்டிவாக இருக்கும், கரெக்ஷன் வந்து நெகட்டிவில் இருக்கும். டைரக்ட் ரேஞ்சிங் இஸ் பாசிபிள் ஒன்லி when the end stations are mutually intervisible. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் டைரக்ட் ரேஞ்சிங். In order to determine the natural features such as valley, river, lakes, etc., the surveying preferred is topographical surveying. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் topographical surveying. In chain surveying, in order to locate the position of a point accurately by perpendicular offsets, ஸோ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டம்பி லெவல், தியோலைட், பிளானிமீட்டர், இது மூணுமே பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்டுக்கு சம்மந்தம் இல்லாத டிவைஸ். ஆப்டிக்கல் ஸ்கொயர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதாவது ப்ரிசம் ஆர் ஆப்டிக்கல் ஸ்கொயர். A fixed point of reference of known elevation is known as benchmark. ஸோ நம்ம பெஞ்ச்மார்க் பற்றி வீடியோஸ் தனியாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ பாருங்கள். இட் இஸ் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம அடுத்த வீடியோஸில் அடுத்த சர்வே ஒர்க்லாம் பண்ணுவாங்க. The process of determining the difference of elevation of station from vertical angle and known distance is known as trigonometrical leveling. ஸோ இதான் பார்த்திங்கன்னா trigonometrical vertical distance and angle வச்சு பண்ணுறது தான் trigonometrical leveling. Tachymetric surveying is particularly adopted where obstacles, steep and broken ground, deep ravines, etc. exist. ஸோ curves, bodies of water body, space கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ரீசனே கிடையாது. obstacles தான் வந்து tachymetric surveying போகிறதுக்கு நம்ம மெயின் ரீசன். The length of the line was measured with 20 meter chain and found 530 meter. The chain was 0.04 meter long. The true length is dash. So length of the chain வந்து 20 meter. எல்லோட வந்து 20 meter. Total length வந்து பார்த்தீங்கன்னா 530 meter வந்து அதை வச்சு மெஷர் பண்ணிட்டாங்க. ஆனால் மெஷர் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட ஒரிஜினல் லென்த், கரெக்ட் லென்த் வந்து எல் டேஷ் வந்து 20.04 மீட்டர். ஸோ 20.04 மீட்டர் வந்து லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அதை இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து 530 மீட்டர்னு மெஷர் பண்ணிட்டாங்க. ஆனால் யூஸ் பண்ணுற செயின் எவ்வளோ, 20 மீட்டர் செயின். 20 மீட்டர் செயின் நினச்சி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதோட ஒரிஜினல் லென்த் வந்து 20.04. ஸோ 20.04 மீட்டர் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லென்த்து. ஸோ ஒவ்வொருடையும் மெஷர் பண்ணும்போதும் 20.04 மெஷர் பண்ணாமல் 20 மீட்டர்னு அவங்க மெஷர் பண்ணி கம்மியாக மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போ எரர் இஸ் நெகட்டிவ், கரெக்ஷன் ஷுட் பி இன் பாசிட்டிவ் 0.04 மீட்டர்.
ஸோ 0.04 மீட்டர் ஒரு தடவைக்கு 0.04 மீட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா 530க்கு எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 530 டிவைடட் பை 20 மீட்டர்ஸ் போட்டோம்னா it will be 26.5. ஸோ இந்த 26.5 into 0.04 போட்டோம் அப்படின்னா the answer will be 1.06 மீட்டர் வரும். ஸோ டோட்டல் கரெக்டட் லென்த் equal to 530. ஸோ இது வந்து ப்ளஸ் கரெக்ஷன் 530 ப்ளஸ் 1.06 which is 531.06 மீட்டர். ஸோ இதான் வந்து ஆன்சரு. The equivalent whole circle bearing to reduce bearing of north 25 degree 35 minutes west is. ஸோ நமக்கு தெரியும் நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன் இருந்தாலே நம்ம 360 டிகிரியோட இதை மைனஸ் பண்ணணும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 334 டிகிரி 5 minutes. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஸோ ரெடியூஸ் பேரிங்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நார்த் 25 டிகிரி 35 minutes வெஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு, இது நார்த்து. ஸோ நம்ம ரெடியூஸ் பேரிங்கில் நார்த் மெரிடியன்லேருந்து பக்கத்தில் இருந்து எடுத்துருப்போம். ஆனால் ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் இந்த மாதிரி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். அப்படிங்கும்போது 360லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வரது வந்து 334 டிகிரி 25 minutes அப்படிங்கிறதான் வரும். இந்த கரெக்ஷன் ஃபார் சாக் இஸ் given by the formula. ஸோ சாக் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். L into WL square divided by 14P square. If bearing of OA is equal to 20 degree and bearing of OB is 120 degree, then AOB is dash. So அடுத்தது பாருங்கள், if bearing OA is equal to 20 degree and bearing OB is equal to 120 degree, what is the angle AOB? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். A இதான் வந்து பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்க. OA வந்து 20 டிகிரி, OB வந்து 120 டிகிரி. ஸோ 120, அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? இந்த வேல்யூவிலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா வந்துடும். ஸோ 120 minus 20 is equal to 100 டிகிரி. ஸோ இதான் வந்து இதுக்கு ஆன்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். ஸோ இந்த கொஷினை நீ சரௌண்டிங்காகவே எல்லா வேல்யூஸும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேரிங் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு என்னென்ன பண்ணணும், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வேல வந்து ஒரு கொஷின் கேட்டுச்சுன்னா நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வே டாபிக்ஸ் ஃபுல்லாக படிங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து வரும். ஃபுல்லாக வேக எல்லா டாபிக்ஸ்லேருந்து வராது. நீங்கள் ப்ரீவியஸ் கொஷினில் சுற்றி அதோட சுற்றி இருக்கிற கொஷின்ஸே வந்து படிங்க. ஏன்னா இப்போ இருக்க டைமில் அந்த மாதிரி படித்தா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பற்றி அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணி பார்ப்போம். இன்னும் JDO எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள்.